வணக்கம். சேகர்பாபுவின் 2000 கோடி ரூபாய் வேட்டு வச்ச விஜய் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுத திமுக கூடாரம். விழுந்து விழுந்து விஜயை பாராட்டிய நன்றி சொன்ன அன்புமணி ராமதாஸ். வரலாற்றில் இடம் பிடித்து விட்டாராம் விஜய். யாரும் செய்யாத சாதனையை செய்து விட்டாராம். அப்படி என்ன சாதனை செய்தார்? ஆனா இது மொள்ளமாரித்தனமா இல்ல சந்தர்ப்பவாதமா விஜய் அவர்கள் செய்திருப்பது என்று திமுக ஐடி விங்ஸ் அதே விஷயத்தை வைத்து விஜய் அவர்களை கதற விட்டிருக்குது. ஸோ அன்புமணி ராமதாசனுடைய பாராட்டு என்ன? ஏன் திமுக ஐடி விங்ஸ் விஜயை கதற விட்டிருக்குது? சேகர்பாபு வாயிலையும் வயிற்றிலையும் அடித்து கொண்டு அழ வேண்டிய கட்டாயம் என்ன? எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தை பாருங்க. இந்த படம் என்பது உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இந்த இடத்துல தான் திமுக அரசாங்கமானது பிரிகேடியர் என்ற நிறுவனத்துக்கும் மோர்கன் என்ற கட்டுமான நிறுவனத்துக்கும் ஏப்பா நீங்க வேண்டுமானா ஒரு 1250 வீடுகளை 2000 கோடி ரூபாயில கட்டிக்கிங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அனுமதி அளித்தார்கள். எந்த இடம்? பள்ளிக்கரணில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம். ஸோ ஈர நிலம் என்றாலே அதுக்கு பக்கத்துல எந்த விதமான கட்டுமானங்களும் கட்டக்கூடாது. முதல்ல 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு. இதை பார்த்த அதிமுகவுடைய பிரஸ்னவ் அப்படின்ற நபரும் அறப்போர் இயக்கமும் நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஐயோ, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்கின்ற பொழுது அது மழை நீரை ஸ்பாஞ்ச் போல உறிந்து கடலுக்கு அனுப்புதோ இல்லையோ பல்லுயிர் பெருக்கத்துக்கு வழிவகுத்தது. அது மட்டும் இல்ல, குடிநீர் ஆதாரத்தையும் நிலத்தடி நீரையும் உயர்த்துவதற்கு இந்த சதுப்பு நிலமானது பயன்படுகிறது. அதனால பள்ளிக்கரணை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈர நிலத்துக்கு அருகாமையிலோ அந்த ஈர நிலத்திலேயோ திமுக அரசாங்கமானது 2000 கோடி ரூபாய்க்கு அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கான அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். தயவு செய்து கட்ட விடக்கூடாது அப்படின்னு கேஸ் போடுறாங்க. உடனடியாக சென்னை உயர் நீதிமன்றமானது அந்த வழக்கை விசாரிக்குது. உடனடியாக கட்டுமான நிறுவனமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா போதுமான அனுமதி எல்லாம் பெற்றுவிட்டுத்தான் நாங்க இந்த கட்டுமானத்தையே தொடங்குறோம். அது சதுப்பு நில பகுதி கிடையாது. 2வது அது எங்களுக்கு சொந்தமான நிலம். பட்டா விவரங்கள்லாம் இருக்குது பாருங்க. அதனால அது ஈர நிலம் என்று சொல்லிட்டு எங்க அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதை தடுக்கிறாங்க அப்படின்னு போய் நீதிமன்றத்துல மோர்கன் லிமிடெடும் பிரிகேடியர் நிறுவனமும் வாதாடுகின்றார்கள். ஆனா அறப்போர் இயக்கமும் அதிமுக நிர்வாகியும் ஐயோ அது சதுப்பு நிலம் தானுங்க, சட்டவிரோதமா CMDA சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அனுமதி அளித்திருக்குது, சுற்றுச்சூழல் அமைச்சகமும் அனுமதி அளித்திருக்குது. நிச்சயமா சொல்றேன் அது ஈர நிலம் தான் அப்படின்னு அதற்கான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. அதோட அந்த நிறுவனம் தந்த பட்டாவையும் நீதியரசர்கள் பார்க்குறாங்க. அதோட அறப்போர் இயக்கமும் அதிமுக நிர்வாகியும் தருகின்ற அது ஈர நிலம் தான் என்ற ஆவணங்களையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த வழக்கு குழப்பமா இருக்குது. உடனடியாக சென்னை உயர் நீதிமன்றமானது ஒரு முடிவு எடுக்குது. என்ன முடிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஐயா இந்த ஈர நிலம் தொடர்பாக ஒட்டுமொத்தமாக உச்ச நீதிமன்றம் தான் பாத்தீங்கன்னா விசாரிக்குது. ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரியான ஈர நிலங்கள் ஏகப்பட்டவை இருக்கிறது. அதனால அந்த வழக்குடன் பள்ளிக்கரணை சதுப்பு நில விஷயத்தையும் உச்ச நீதிமன்றமே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான தீர்ப்பை வழங்கி விடுகின்றார்கள். ஸோ இந்த சதுப்பு நிலம் தொடர்பான வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு அறப்போர் இயக்கம் அதிமுகவினர் இதை தடுத்து நிறுத்துவதற்காக பல இடங்களில் போய் பேசுறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு அளவுக்கு கமிஷனை வாங்கி விட்டு கிட்டத்தட்ட பாலிமர் டிவிக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, 2000 கோடி ரூபாய்க்கு 1250 வீடுகள் கட்டுறாங்கன்னா அப்ப எவ்வளவு திமுகவுக்கு கமிஷனா போகும் அப்படின்னு பல சமூக வலைதளவாசிகள் கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2000 கோடி ரூபாயில எவ்வளவு கமிஷன் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கமிஷன் தொகையை வாங்கி தேர்தலுக்காக பயன்படுத்திருக்காங்க, நல்லா தெரியுது. எத்தனையோ எதிர்ப்பு வந்த பிறகும் அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி நம்முடைய சேகர்பாபு தான் இது கட்டுவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றார். ஏன்னா அவர் தான் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்தாரு. மேயர் பிரியா இருந்தாங்க. அவங்க 2 பேருடைய அனுமதி காரணமாகத்தான்
அதிரடியாக வந்து இந்த கட்டுமான நிறுவனமானது கட்டுமான பணியை தொடங்கிச்சு. இப்போ விஜய் ஆட்சி வந்தது, அறப்போர் இயக்கமானது நேரடியாக போய் விஜய் இடத்துல கோரிக்கை வைத்தாருங்க. இந்த மாதிரி ஈர நிலங்களை பொறுத்த வரைக்கும் கட்டுமானங்களை கட்டினோம்னா சென்னை இன்னும் பெருவெள்ளத்துல தான் மிதக்கும். அதனால தயவு செய்து இங்க கட்டுமானத்தை அனுமதிக்காதீங்க, அது ஈர நிலம் தான் என்பதற்கான ஆதாரங்களை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான ஆதாரங்களை கொடுத்தாங்க அறப்போர் இயக்கம் விஜய் அவர்கள் கிட்ட. உடனடியாக விஜய் அவர்கள் அந்த ஆவணங்களை அலசி பார்த்த பிறகு அந்த கட்டுமான நிறுவனமானது ஒரு பொய்யை சொல்லியிருக்குது. என்ன பொய்யை சொல்லியிருக்குது நீதிமன்றத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவுமே இந்த மாதிரி ஈர நிலங்கள்ல வந்து கட்டுமானங்களை கட்டும்பொழுது ஒரு விஷயத்த அனுமதியா பெறணும். அந்த ஈர நிலத்தினுடைய ஆணையம் இருக்குல்ல, அந்த ஈர நில ஆணையத்துக்கிட்ட போய் அனுமதி பெறணும். ஆனா அந்த கட்டுமான நிறுவனங்கள் ஈரநில ஆணையத்துக்கிட்ட அனுமதி பெறவே இல்லை. இது அடிப்படையாக வச்சு நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தினுடைய சான்றிதழை ரத்து பண்றாங்க. உடனடியாக நீங்க அந்த பில்டிங்கை கட்டக்கூடாது என்று அதிரடியான அறிவிப்பையும் தமிழக அரசாங்கமும் அறிவிக்கிறது. இப்ப சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை கிடையாது, அதனால நம்ம தமிழக அரசாங்கமும் அனுமதி வழங்கல. இப்ப இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் CMDA சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தந்த அனுமதி ரத்தாகணும். அதுக்கப்புறம் இந்த நிறுவனமானது தமிழக அரசாங்கம் ரத்து பண்ணதுனால அப்படியே விட்டுருவாங்களா? 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இல்லையா? அது மட்டும் கிடையாது, கடந்த கால அமைச்சர்கள்லாம் வந்து கமிஷன் வாங்கி தின்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. இந்த அரசாங்கம் ரத்து பண்ணதை எதிர்த்து நேராக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அந்த வழக்கு இருக்குது, இன்னும் தீர்ப்பு வழங்கலை. அந்த வழக்கில் போயிட்டு நாங்கள் தகுந்த எல்லா விதமான சான்றிதழும் வாங்கி தாங்க வீடு கட்டணும். ஆனால் தமிழக அரசாங்கம் பாருங்க அதிரடியாக ரத்து பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 1250 பேருக்கான குடியிருப்புங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராஜெக்டை ஒரே உத்தரவின் மூலமாக ரத்து பண்ணலாமாங்களா? நாங்கள் தான் பட்டா நிலத்தில் தானே கட்டுறோம்னு சொல்கிறோம், அப்போ அதுக்கு தகுந்த சான்றிதழை வாங்குங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்கலாம். ஈரநில ஆணையத்தினுடைய சான்றிதழை நாங்கள் வாங்கலை, ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்காக எங்கள் கட்டுமான வேலையை நிறுத்தலாமா, இதோட கட்டவே கூடாது என்று ரத்து பண்ணலாமா அப்படின்னு ஓடி போய் எப்படியா இருந்தாலும் சரி இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றத்தில் முறையிடத்தான் செய்யும். அப்படி முறையிட்டார்கள் என்றால் மீண்டும் இதே ராம்சே என்று சொல்லப்படுகின்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அந்த நிறுவனமானது கட்டடத்தை கட்டத்தான் போகுது. ஸோ மொத்தத்தில் கடந்த கால ஆட்சியாளர்கள் வந்து தன்னுடைய பண தேவைக்காகவும் ஊழல் பேர் வழிகளாக உருவெடுத்திருக்கின்றவர்கள் தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளாத காரணத்தினாலும் அடுத்து வருகின்ற தலைமுறையை தண்ணியில தத்தளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னை பள்ளிக்கரணில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்திலேயே வந்து குடியிருப்பு கட்டுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். ஓட்டு போட்டவர்களை ஒட்டுமொத்தமாக வந்து நீரில் மிதக்க விட்டுட்டு நம்ம கமிஷன் வாங்கிக்கின்னு அங்கே கட்டணம் கட்டணும்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ பெரிய துரோகம். அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராம்சர் என்ற பள்ளிக்கணை சதுப்பு நிலத்தில் அங்கே கட்டடங்கள் கட்டக்கூடாது என்று உத்தரவிட்டது மட்டும் போதாது, எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி அந்த நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்களை கொடுத்து இந்த நிறுவனம் நிரந்தரமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பை தரணும். இன்னும் சென்னை மாநகராட்சியானது கட்டடம் கட்டுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்குது, அந்த அனுமதியானது ரத்தாகணும். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமானது தான் கொடுத்த சான்றிதழை திரும்ப பெற்றிருக்குது. மீண்டும் சுற்றுச்சூழல் ஆணையமானது இந்த கட்டடம் கட்டுறதுக்கான அனுமதியை கொடுக்கவே கூடாது என்னதான் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது சதுப்பு நிலங்க, பல்லுயிர் பெருக்குங்க. ஸோ கடல் நீர் ரிட்டர்ன் வருங்க, போகின்ற தண்ணி போகிறது வழி இல்லாமல் சென்னையை அழியுங்க அப்படின்னு எடுத்து சொல்லணும். சொல்லுவாங்களா என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா பணம் பத்தும் செய்யும், விஜயை கூட அசைத்து பார்க்கும். அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம். பணக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வளைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆட்சியே பணக்காரர்கள் மூலமாகத்தான் அமைகிறது. தொழிலதிபர்கள் தான் யார் ஆட்சி ஆள வேண்டும் என்பதையே முடிவு செய்கின்றார்கள். விஜய் அவர்கள் மாறுபட்டு நிற்க போகின்றாரா? ஈரநலத்தை காப்பாற்றின விஜய்க்கு நன்றி சொல்லலாம், ஆனால் அந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்து நீடித்திருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்களை விழுந்து விழுந்து பாராட்டின அன்புமணி ராமதாஸ் 1931 சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இப்போ மத்திய அரசாங்கமானது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகுது. அதுக்கு முன்பாக பாமகவுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை சாதிக்குது, அந்த சாதியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார கல்வி வேலை வாய்ப்புல வாழ்வாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, அந்த சர்வே ஒன்று எடுங்க, சமூக நீதி சர்வே ஒன்று எடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. திமுக ஆட்சியில் அவங்க எடுக்கவே இல்லை. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஏங்க
இந்தியாவில் பல மாநிலங்களில் சமூக நீதி சர்வேன்னு எடுத்துட்டாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்களை எடுத்துட்டாங்க. நீங்களும் அப்படி எடுக்கலாம் இல்லையா? ஏன் திமுக அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது? உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே சமூக நீதி சர்வே எடுப்புங்க, மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டுங்க, நாங்க சமூக நீதி சர்வே எடுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னாரு. உடனே ஆட்சி மாற்றம் வந்தது. நம்ம அன்புமணி ராமதாஸ் போய் கோரிக்கை வச்சாரு. அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினாரு, அனைத்து சாதி சங்கங்களையும் கூட்டினாரு. சாதிவாரி சர்வே எதுக்கு தேவை அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொன்னாரு. நம்ம தமிழகத்துல 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. ஸோ அதை நிலைநாட்ட வேண்டும். 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இருந்தாலும் வழக்கு போட்டிருப்பதனால இந்தியாவிலே தமிழகத்துல தான் 69% இடஒதுக்கீடு இருக்குது. 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது போது 69% இடஒதுக்கீடு இருக்கலாமா அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றமானது 69% இடஒதுக்கீடு நீங்க தரீங்கன்னா எதன் அடிப்படையில் தரீங்க, என்ன புள்ளி விவரம், மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 69% எந்தெந்த சாதிகள்லாம் அனுபவிக்குதோ அந்த சாதிகளுடைய பொருளாதார மற்றும் வாழ்வாதார விஷயங்களை புள்ளி விவரங்களை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதிவாரி சர்வே தேவை. ஸோ ஓபிசிகள் 69% இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க இல்லையா? அந்த 69% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்த வேண்டும் என்றாலும் இது தேவை. அதனால பல முறை வலியுறுத்தினாங்க. 1980 இருந்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றாலே வெறும் தலைகளை மட்டுமே என்றீங்க. ஆனா எவ்வளவு சாதிகள் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறாங்க, அதை பார்க்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு பாமக போராடி கொண்டே வந்தது. பாமக போராட்டத்துக்கு மற்ற சாதிய சங்கங்களும் மற்ற சாதிய அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தது, பல கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தது. ஆனா எந்த ஒரு அரசாங்கமும் இதை முன்னெடுக்கல. அதுக்கு காரணம் சாதிவாரி சர்வே எடுத்தாவோ இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுத்தாவோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய சாதியுடைய மக்கள் தொகையை குறைச்சி காட்டிட்டீங்க, அந்த சாதியுடைய மக்கள் தொகையை ஏற்றி காட்டிட்டீங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற போது பல சாதிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால ஒரு சாதிக்காரன் என்னுடைய சாதியினுடைய எண்ணிக்கையை குறைச்சி காட்டுற அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால பயந்துகிட்டு இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எந்த அரசாங்கம் எடுக்கல. இப்ப முதன்முறையாக விஜய் அவர்கள் தான் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கின்றார். அதனால பல போராட்டங்களுக்கு பிறகு சாதிவாரி சர்வே, எந்தெந்த சாதி மக்கள் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்காங்க, கல்வியில் இருக்கிறாங்க, இப்படி எல்லா விதமான கணக்கீடும் எடுக்கின்ற இந்த நிகழ்வுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்திருக்கின்றார். ஆனா திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் மத்திய அரசாங்கமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்ட பிறகுதான் நாங்க சமூக நீதி சர்வே எடுப்போம்னு சொல்றீங்களே. ஆனா இதற்கு முன்பாக திமுக மத்திய அரசாங்கம் கணக்கெடுத்து எடுக்குது, ஆனா முன்னாடியே நீங்க சாதிவாரி சர்வே எடுக்க கூடாதான்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தை பார்த்து கேட்டீங்க. இப்ப மட்டும் நீங்க மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும், அதற்கு பிறகு நாங்க எடுக்கிறோம் சர்வே அப்படின்னு சொல்றீங்க. நியாயமா இருக்குமா? எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இப்போ நீங்க மத்திய அரசாங்கத்தின் பின்னாடி போய் ஏன் ஓடிறீங்க? அப்போ இது ஏமாற்றுத்தனமா, இல்ல முள்ளமாரித்தனமா, இல்ல தெல்லவாரித்தனமா? நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு முன்னாடியே சமூக நீதி சர்வே எடுக்கலாம் இல்லையா? எந்தெந்த சாதியில எவ்வளவு பேர் கல்வி பெற்றிருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றார்கள், வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, வீடுக்குதா, வாசலுக்குதா, பைக்குதா, காருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுக்கலாம்ல. எந்தெந்த சாதி உயர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்களை மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்க்காம நீங்களே செய்ய வேணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப மட்டும் மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும், அதற்கு பிறகு நாங்க எடுக்கிறோம்னு சொல்ற. அதனால மக்களை ஏமாத்தாதையா அப்படின்னு திமுக கண்டனத்தை தெரிவிக்கிறது. இருந்தாலும் ஆட்சியினுடைய தொடக்க காலத்திலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் எடுக்குது. அதை தொடர்ந்து நாங்க சமூக நீதி சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொன்னதால இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்துல எப்படியா இருந்தாலும் சமூக நீதி சர்வே இந்த ஆட்சி எடுத்துடும் என்பதனால பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்திருக்கின்றார். இந்த மாதிரி சர்வே எடுப்பதற்கு துணிச்சல் வேணும். விஜய் அவர்கள் வரலாற்றில் முதன்முறையா எடுத்திருக்கின்றார். யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பதனால தமிழக அரசியல் களத்துல, தமிழக அரசியல் வரலாற்றுல விஜய் பேரானது நிலைத்து நிற்கும். இங்கிலீஷ்காரனுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான் சமூக நீதி சர்வே எடுக்கின்றார். அதனால எது நல்லது செய்யறாரோ இல்லையோ, என்ன பண்றாரோ இல்லையோ, ஆனா இந்த சமூக நீதி சர்வே எடுப்பதனால அவருடைய பெயர் நிலை பெற்று இருக்கும் என்று எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள், வரவேற்கின்றார்கள். நாமும் வாழ்த்தும் வரவேற்கின்றோம். நன்றி.